வணக்கம். செல்வகுமாரின் ஐரோப்பிய நாடுகளை மிரட்டும் அடுத்தடுத்த பனி புயல்கள் ஆய்வறிக்கை 2026 ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இது ஏன் இந்த சிறப்பு அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜனவரி 1 பனி புயல் தாக்கி கொண்டுதான் இருக்கு. ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளை, குறிப்பாக கிரீன்லாந்து, அதுக்கு அடுத்தபடியாக கிரீன்லாந்து கூட இல்லை, ஐஸ்லாந்தை விட அதிக மக்கள் தொகை கொண்ட அயர்லாந்து, அதை விட அதிக மக்கள் தொகை கொண்ட இங்கிலாந்து, லண்டன், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், அதற்கு சற்று உள்ளே இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஸ்வீடன் எல்லாமே பனி புயலால் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் மட்டுமே சுமார் லட்சக்கணக்கான பேர் கடும் அவஸ்தையில் இருக்காங்க. சுமார் 75,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு கடந்த வாரம் துண்டிக்கப்பட்டது. விமானங்கள்லாம் ரத்து செய்யப்படுகிறது. எல்லா பனியுமே கொலாப்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து மழையும், பனியோட சேர்ந்த மழை, பனி புயலோட சேர்ந்த மழையும் பொழியுது. சரி, என்ன ஆச்சு? எப்படி வந்தது? இது எங்க போக வேண்டியது எங்க போயிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே அது எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் புறப்பட்டு அமெரிக்கா வழியாக மத்திய தரைக்கடலுக்குள்ள வந்து உலகம் சுற்றும் வாலிபன் தான். எல்லாமே நம்ம ஒவ்வொரு காற்றும், நம்ம தொடர காற்று எல்லாமே உலகத்தை சுற்றி கொண்டே இருக்கு. நாம மூக்குக்கு வர்ற காற்று நம்முடைய காற்று இல்லை, அது எந்த நாட்டிலிருந்தோ வந்த காற்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் மேல் உரசும் காற்று உலகம் சுற்றும் காற்று. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏதோ உங்க பக்கத்து ஊர்ல இருந்து வர்ற காற்று அல்ல. ஆக இந்த காற்று ஏன் இந்த அறிக்கை பதிவு பண்ணா, இங்கிலாந்திலிருந்து கேட்டிருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டு கல்வி பணியை மேற்கொண்டிருப்பவர்களும் இங்கிலாந்தில் வசிக்கக்கூடியவர்களும் கடந்த 2-3 நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு பதிவை போடுங்கன்னு. எப்போ எங்களுக்கு இந்த பனி குறையும்? எங்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கி இருக்கிறது. ஆனால் இதை விட பெரும் பனி புயல்லாம் அடித்திருக்கு. ஆனால் இப்பொழுதைக்கு அது வழக்கத்திற்கு மாறா மழையும் பெய்யுது, பனியும் பொழியுது, எல்லாம் நடக்குது. இயற்கைக்கு மாறா இருக்கு. முதல்ல அடிச்சா வெறும் ஐஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப ஐஸோட சேர்ந்து மழை எல்லாமே நடக்குது. காத்து, மரங்களை முறிக்கும் காற்று அப்படி இருக்கு. அயர்லாந்துலாம் மரங்கள்லாம் முறிக்கப்பட்டது, அப்படி இருக்கு. இது எப்ப குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா இந்த நிகழ்வு எங்க அடிக்கடி இந்த அமெரிக்காவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வந்து, அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி மத்திய தரைக்கடல் பகுதி வழியாகத்தான் இமயமலைக்கு வரும் நம்ம சொல்லியிருக்கோம், மேற்கத்திய இடையூறா. அது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, அப்புறம் துபாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். அது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அது இமயமலைக்கு கூட வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்தது. இப்போ அந்த சிஸ்டம், ஒரு சில சிஸ்டம் மட்டும்தான் இப்படி வருது இமயமலைக்கு. இப்போ வலுவான சிஸ்டம் எல்லாமே எப்படி வங்கக்கடல்ல வலுவடைந்தால் வடமேற்காக நகருதோ, அதே போல வலுவான சிஸ்டம்லாம் வடக்கு வடமேற்காக, வடக்கு வட கிழக்காக நகரும். அங்கே 23 டிகிரிக்கு வடக்கு வட கிழக்காக போகும். அப்படி போகும்பொழுது அதே போலதான் நேர கல்கட்டா போகும். நம்ம வங்கக்கடல்ல கல்கட்டா போயிட்டுனா மறுபடியும் வட இதுக்குள்ள போகாது, அப்படி திசை மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் அதே போலதான் 23 டிகிரிக்கு வடக்கே இருக்கிறது எல்லாமே வடக்கு வடகிழக்காக போகும். 0 டிகிரிலேருந்து 23 டிகிரி உள்ளது வடக்கு வட மேற்கா போகும். 23 டிகிரி தெற்கு தென்மேற்காக போகும். 23 டிகிரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென்னரை கோலத்தில் 23 டிகிரி வட கிழக்காக போகும். இதுதான் நம்முடைய அறிவியல். இது என்ன ஆகுதுன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து ஒன்றன் பின் ஒன்றா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நேரா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்துக்கு போகும். ஓரளவு ஸ்ட்ராங்கா கூட உயரழுத்தம் காரணமாக திசை மாறி
அது அயர்லாந்துக்கு போகுது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அயர்லாந்து பெருசாக தாக்கியது. இப்போ அயர்லாந்து இங்கிலாந்துக்கு போகுது. அதுவோ மட்டுமல்லாமல் அயர்லாந்து இங்கிலாந்து கடலுக்குள்ள இருக்க தீவு நாடு பெருசு. ஆனால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளாகிய அதிகமான ஒரு பியர் குடா, அதாவது என்ன சொல்றேன்னா வளைந்து நெளிந்திருக்கூடிய மீன்பிடிக்கு புகழ் பெற்ற நார்வேக்குள்ள நுழையுது. நார்வே உறைஞ்சு போயிருக்குங்க. நார்வே ஐஸ் கடல் ஆயிடுச்சு, ஐஸ் ஆயிடுச்சு கடல். அப்படி இருக்கு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா மீன் பிடிக்கக்கூடிய கடல். அப்ப எப்படி இருக்கும் அங்க மீன் பாருங்க. ஏன் நிலம் சூழ்ந்த காஸ்பியன் கடலே ஐஸ் ஆயிடுச்சு. வடக்கு பகுதி ரஷ்யாவுக்குள்ள இருக்கிறது, ரஷ்யாவில் இருக்க பகுதி, ரஷ்யா பகுதி. இங்க ஈரான் பகுதி கூட அவ்வளவா இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கு அந்த கடலுக்குள்ள ஐஸ் கடலுக்குள்ள புயல், ஐஸ் புயல் தானே. அப்போ அயர்லாந்தை தாண்டி இங்கிலாந்து கோழி அடிக்குது காத்து. இது இப்போ ஓயாதுங்க, ஒன்றன் மின் ஒன்றா வந்துட்டே தான் இருக்கும். ஜனவரி மாத இறுதி வரைக்கும் வரும். இப்போ உள்ள கணிப்பின்படி வாரத்துக்கு 2 வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார். 2 பெரிய புயல் கிடையாது, குளிரை கொடுக்கக்கூடிய கடுமையான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றா நடுக்கும் குளிரை கொடுக்கக்கூடிய பனி புயல். பனி புயல்னு சொல்வதை விட பனி காற்றெடுத்த தாழ்வு மண்டலம், பனி காற்றெடுத்த ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலம், காற்றெடுத்த தாழ்வு பகுதி, பனியை கொடுக்கக்கூடிய தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றா அது அயர்லாந்து இங்கிலாந்துக்கு வரும். அப்படியே அது நார்வேயை டச் பண்ணி வடக்கு நோக்கி போயிடும். அப்படியே ஐஸ்லாந்து, பெரும்பாலும் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் அயர்லாந்து, இங்கிலாந்து, அப்படியே நார்வே, டென்மார்க் இதோட போயிடும். இது அப்படியே கொஞ்சம் உள்ளேயும் தாக்கத்தை கொடுக்குது. இதோட தாக்கத்தை ஐரோப்பிய நாடுகளை நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், அப்படி இன்னும் உள்ள வடக்க துருவத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஸ்வீடன் எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துது. எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே கடுமையான உறைபனியில் இருக்கு. பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். நம்ம இயற்கையா எல்லா வேலையும் செய்யக்கூடிய நம்ம நாடு, எல்லா வளங்களும் நிறைந்த இந்த நாட்டிலேயே நம்மளால பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியல. இந்த குளிர்லையும் ஐஸ்லையும் பனிக்கட்டிலையும் எப்படி வளர்கிறார்கள், எப்படி என்பதை யோசிக்கணும். ஆகவே அவர்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய உழைப்பை பாராட்டுற அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய தமிழ் மக்கள், அங்கு இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காக சொல்கிறேன், கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்த பனி புயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் கடந்த வாரம், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தாக்கியது போல இருக்காது. ஆனால் அளவான பனி புயல்கள், அது புயலாக இல்லாமல் மண்டலமாக, தாழ்வு மண்டலமாக, தாழ்வு பகுதியாக புயலாக வந்து அடுத்தடுத்தது பனிப்பொழிவையும் மழைப்பொழிவையும் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து, நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி, ஸ்வீடன் இது வரைக்கும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் தான் அப்படியே உள்ள வந்து இத்தாலி வழியாக வந்து அப்படியே இஸ்ரேல், பாலஸ்தீனம் வழியாக வந்து அரபு நாடுகள் வழியாக இமயமலைக்கு வரும். அது சும்மா சாதாரண நிகழ்வு தான் வருது. ஒரு மாதத்துக்கு இப்படி ஐரோப்பிய நாடுகளை, குறிப்பாக இங்கிலாந்து, அயர்லாந்தை தாக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள், குளிரையும் பனிப்பொழிவையும் மழைப்பொழிவையும் ஏற்படுத்தக்கூடிய வழக்கத்திற்குமான நிகழ்வு இந்த மாத இறுதி வரைக்கும் இன்னும் 20 நாளைக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகும் தொடர வாய்ப்பு இருக்குது. இது முதல் கட்ட ஆய்வறிக்கை வரக்கூடிய 20 நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அது அச்சப்பட வேண்டாம். ஆனால் ஏற்கனவே கடந்த 1,00,000 பேருக்கு வீடுகளுக்கு மின் இணைப்பு இழப்பு ஏற்பட்டது போல இருக்காது. இருந்தாலும் அதுபோல நிகழ்வுகளும் இருக்குது இந்த மாத இறுதியில். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.